ஹல்லேலூயா. அப்போ இந்த பாட்டை ஏன் கர்த்தர் வந்து பாடி ஆராதனையில என்ன பண்ண சொல்றாருன்னா, அப்ப யாரோ ரொம்ப நெருக்கத்துல இங்க வந்துக்கிறீங்க, யாரோ ரொம்ப பிரச்சனையில வந்துக்கிறீங்க, உங்க நெருக்கத்தை கர்த்தர் மாத்த போறாரு. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? விசுவாசத்தோட சொல்லாமா? என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 எல்லாம் கையை தட்டி பாருமா. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று தோல்ல. நான் ஒன்று மட்டும் தெரியும், சொல்லுங்க. நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று தோல்ல. நான் ஒன்று மட்டும் தெரியும். அவன் கவலை வந்தாலும் நான் கலங்கிட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கலங்கிட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று தோல்ல. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய தோளில் சுமந்து செல்வது போல நம்ம சுமக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பலாம் ஒரு ஊருக்கு போனோம்னா பஸ் இல்ல, சைக்கிள் இல்ல, பைக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. புரியுதா நம்ம சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க காலையில சீக்கிரமா நிறைய பேர் நடந்து வந்தீங்க. யாரும் கை தூக்குங்க. பைக்ல வரவங்களுக்கு தெரியும், கரெக்டா 10-20 கிளம்பினா 10 மணிக்கு பண்ணலாம் கோயில ஒரு கற்பனை. நடந்து வரவங்களுக்கு நான் கற்பனை 10 மணிக்கு அது கிளம்பினாதான் போய் சேரணும். சீக்கிரம் வந்து கை தூக்குங்க, சீக்கிரம் வந்து சூப்பர். இவங்களுக்கு ஒரு ஜோபல் அன்பின் பரலோக பிதாவே, விதஸ்தாபுரத்துல முதல்ல இறங்கினவங்களுக்கு முதல் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம நெருக்கத்தின் எல்லையை புரிஞ்சவர் அவர்தான். யாருக்கு எவ்வளவு நெருக்கம் இருக்குது, எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா உங்க நெருக்கம் எவ்வளவு இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, என்ன வேதனை, என்ன கஷ்டத்தோட வந்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு தூரம் தாங்க முடியும் இந்த வேதனைய, இந்த நெருக்கத்தை எவ்வளவு நாள் உங்களுக்கு நீடிக்கலாம், எவ்வளவு நாள் நிக்கலாம் சொல்லி யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியுமா? அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆனா எவ்வளவு கஷ்டம் வருது, கவலை வருது, சண்டை வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது இல்லையா? வருது. அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலையே படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? நம்ம இயேசுவை மேல இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இயேசுவை மேல நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம படப்பில இருந்து சிறுபாத்தூர்ல இருந்து படவி போவோம். சாயந்தரம் சின்ன வயசுல போவோம். எங்க தாத்தா வந்து நெல்லு போடுவாங்க. அவர் கூட போனாங்க. நெல்லு போடுற நேரத்துல காசு கொடுப்பாங்க, வாங்கி தருவாரு. அந்த நேரத்துல நாங்க போறோம்னு சொல்லுவோம். ஆனா எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அவங்க பையனை கொடுப்பாரு, என்னையும் கொடுப்பாரு. கொஞ்சம் நடந்து வருவோம், 2 பேரும் தோல் தூக்கி வச்சுக்காரு. தூக்கி வச்சு நடந்துட்டு போவோம். நடுவில் சொல்லப்பா
அதை நான் அனுபவிச்சுக்கிறேன், அதனால சொல்றேன். அல்லேலூயா சொல்லவா? ஆனா இப்ப நம்ம வந்து அப்பாவை பார்க்கணும். எந்த அப்பாவை? ஏசப்பாவை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா சொல்லவா? அதை கவனிங்க. இப்போ என் பையனை தோல் மேல வச்சுக்கிறேன்னு வச்சுக்கீங்களேன். என் பையனை இப்ப தோல் மேல என்ன பண்றாங்க, அப்படியே சும்மா வச்சுக்கலாம். அப்படி பாருங்க, என் பையனை தூக்கி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் பையன் ரொம்ப ஜாலியா இருக்காரா? ஜாலியா இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நான் அப்படியே நடந்துட்டு போறேன், இப்ப பள்ளம் வருது. இப்ப என் பையன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? பயப்படுவானா? சொல்லுங்க, பயப்படுவானா? எனக்கு கண்ணு தெரியாத ஆள் அந்த அக்கா சொல்லுவான், டேடி டேடி இங்க கால் வைக்காதீங்க, இங்க பள்ளம் இருக்குன்னு சொல்லுவான். கண்ணு தெரியலனா சொல்லுங்க, ஏன் அப்படின்னா சொல்லுங்கப்பா. கண்ணு தெரிஞ்ச சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவருக்கு தெரியும். அதுக்கு சொல்லாமா? பள்ளம் வந்தாலும் ஒதுங்கி போயிடுவாருன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதப்பா? சொல்ல தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஒரு நாள் கண்ணு தெரியாத ஆள் தான், டேடி இந்த பக்கம் போகாத, அந்த பக்கம் பள்ளம் பள்ளம், நம்ம ஏசப்பா கண்ணு தெரியாதவரா? சொல்லுங்கப்பா. அதே மாதிரி பள்ளத்துல வந்து நாம தூக்கி விடாதவரா? அவரெல்லாம் உள்ள முடியும். இல்ல சொல்லமா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி கண்ணை மூடி. தேவனே, ஆண்டவர் நேரடி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க நெருக்கத்தின் எல்லைய புரிந்த ஆண்டவர் கூடிய சீக்கிரத்தில் உங்க நெருக்கத்தை கற்று மாற்ற போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விசுவாசமா கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, சொல்லுங்க, ஆண்டவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் ஒன்று மட்டும் தெரியும். குறைவே வந்தாலும் நான் தூங்கி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் தூங்கி போவதில்லை, நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று சொல்லலை, நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று சொல்லலை, நான் ஒன்று மட்டும் தெரியும், நான் ஒன்று சொல்லலை, நான் ஒன்று மட்டும் தெரியும். இயேசுவே, நான் ஒன்று மட்டும் தெரியும், நாவுக்கு தோல்ல. எங்க கண்ணீர் இன்னும் மாறல, எங்க நெருப்பு இன்னும் மாறல. அது எப்ப மாறல கூட எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமா எங்களுக்கு தெரியும், நாங்க உங்க தோல்ல இருக்கிறோம்ப்பா. நிச்சயம் விட மாட்டீங்க, நிச்சயம் மூழ்கி போக விட மாட்டீங்க, நிச்சயம் எங்க பள்ளத்தை விட மாட்டீங்க, நிச்சயம் படுகொலியில விட மாட்டீங்க. நாங்க இறுதி பள்ளத்தாக்கிலே நாங்க நினைக்கிற சூழ்நிலை வந்தாலும் உங்க கோலம் தடியங்களை தேற்றும், ஆற்றும், அரவணைக்கும், தப்புவிக்கும், ஏற்றும், தாங்கும், உயர்த்தும், மேன்மை படுத்தும். குறைவுகள் வந்தாலும் கவலை இல்லப்பா, வியாதி வந்தாலும் கவலை இல்லப்பா. ஏன்னா எங்க கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. நிச்சயங்களை கைவிட மாட்டீங்கப்பா. சொல்லுங்க, நிச்சயங்களை கைவிட மாட்டீங்க. சொல்லுங்க, நிச்சயங்களை கைவிட மாட்டீங்கப்பா. என்னுடைய செல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரை துருந்தே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உங்களோட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா, சொல்லுங்க, ஏசப்பா. என்னை செல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே,
நலச்செல்வரை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீரை தூத்தில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீரை தூத்தில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே நான் பயப்படும் நாட்கள் என் நட்சத்தின் நேரத்தில் உன்னை சாதித்துள்ளேன். சொல்லவா? நான் பயப்படும் நாட்களில் உன்னை நம்பியுள்ளேன். என் நட்சத்தின் நேரத்தில் என்னை அறிந்த நாங்கள் நினைத்த என் கையில் விழாமல் காத்தீர். என்னை அறிந்த நாங்கள் நினைத்த என் கையில் விழாமல் காத்தீர். சத்துகள் முன்பு தன்னை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர். சத்துகள் முன்பு தன்னை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தீர். என் நற்செயல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் நற்செயல்களை சகோதரா சகோதரியே உன் நற்செயல்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உன் கண்ணீரை குறித்துவே வைத்திருக்கிறோம். ஒரு நாளும் உன் கண்ணீரை விசாரிக்கிறதா உன் கண்ணீரை துடைக்கிறதா எந்தெந்த காரியத்துக்காக வருகிறோம் எந்தெந்த காரியத்துக்காக அவனை கண்ணீர் வடித்தாயோ என் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு பதில் செய்கிறதா அந்த கண்ணீருக்கு பதில் செய்கிறதா வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்கிறேன் உங்களுக்கு நீதி செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே மகளே நீ சோர்ந்து போகிறது நீ தினக்குள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அலைச்சலை நான் பார்க்கிறேன். என்னை யாருப்பா புரிஞ்சுப்பாங்க என்னை யாருப்பா புரிஞ்சுப்பாங்க உன் இருதயம் யாருக்கு தெரியும் என் கஷ்டம் யாருக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் உடனே வருகிறார். உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன் உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று மேல் மனதில் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சில பேர் வந்துருக்கீங்க என்னை யாருப்பா புரிஞ்சுப்பாங்க என்ன உண்மையா புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துல வருத்தப்படலாமா என் கஷ்டம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு தெரியும்ப்பா என்ன நல்லா புரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் பேசுகிறார். உன் அலைச்சல்களை நான் அறிந்திருக்கிறேன் நான் அறிந்திருக்கிறேன் நான் திருப்பி உன் கையை பிடித்து வைத்திருக்கிறேன். நம்ம இருதயத்தை மனிதனால புரிந்து கொள்ள முடியாது. எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. கணவனாலே புரிந்து கொள்ள முடியாது. மனைவியால புரிந்து கொள்ள முடியாது. பெற்ற தாய் தந்தையால கூட நம்ம இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அதுதான் உலகம். நம்ம அப்பா அப்படி இல்லை. உனக்காக ரத்தம் சிந்தினவர் தாயின் கருவிலே உன்னை தெரிந்தெடுத்தவர்
நீ தோன்பதற்கு முன்னமே உனக்கு பேர் வச்சவர். அலைச்சல் எல்லாம் பார்க்கிறாரப்பா. கண்ணீரெல்லாம் வந்திருக்கிறார். கண்ணீரெல்லாம் வந்திருக்கிறாரு. அலைச்சல் எல்லாம் அவர் பார்க்கிறது. பிள்ளைங்க, நீ சோர்ந்து போகாதே. கத்த சொல்றார், நீ திடம் கொள்ளு மகளே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நாளுதா குரல் கேட்டு என் வியாகுலம் அறிகிறீர். என் கண்ணீரெல்லாம் துருத்தின வச்சிருக்கோம் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட தெய்வமே. நாளுதா குரல் கேட்டு என் வியாகுலம் அறிகிறீர். நாளுதா குரல் கேட்டு என் வியாகுலம் அறிகிறீர். என் கண்ணீரெல்லாம் துருத்திலே வச்சிருக்கும் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட தெய்வமே. அன்னாரின் கண்ணீரை கண்டவர் நீரல்லோ. ஆகாரின் பிள்ளையின் அழுகுரல் அறிந்தவரே. அன்னாரின் கண்ணீரை கண்டவர் நீரல்லோ. ஆகாரின் பிள்ளையின் அழுகுரல் அறிந்தவரே. அடைக்கலமானவரே, அதிசயம் நீர்தானே. அடைக்கலமானவரே, அதிசயம் நீர்தானே. அடியேன் குரல் கேட்டு அடைக்கலம் தாருமையா. அடியேன் குரல் கேட்டு அடைக்கலம் தாருமையா. அழுதா குரல் கேட்டு யாவியாகுலம் அறிகிறீர். நாளுதா குரல் கேட்டு யாவியாகுலம் அறிகிறீர். என் கண்ணீரெல்லாம் துருத்தில வச்சிருக்கும் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட தகப்பனே. என் கண்ணீரெல்லாம் துருத்தில வச்சிருக்கும் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட தெய்வமே. நாளுதா குரல் கேட்டு என் வியாகுலம் அறிகிறீர். நாளுதா குரல் கேட்டு கூப்பிட்ட குருடனுக்கு குறைகளை தீர்ந்தவரே. அழைத்திட்ட மனிதனுக்கு ஆறுதல் அளித்தவரே. கூப்பிட்ட குருடனுக்கு குறைகளை தீர்ந்தவரே. அழைத்திட்ட மனிதனுக்கு ஆறுதல் அளித்தவரே. நன்மைகள் செய்வாரே, நல்லவர் நீதானே. நன்மைகள் செய்வாரே, நல்லவர் நீதானே. நம்பிக்கை அளிப்பவரே, நாம் நம்புவோம். நம்பிக்கை அளிப்பவரே, நாம் நம்புவோம். நாளுதா குரல் கேட்டு யாவியாகுலம் அறிகிறீர். நாளுதா குரல் கேட்டு யாவியாகுலம் அறிகிறீர். என் கண்ணீரெல்லாம் தூக்குல வச்சிருக்கும் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட மீட்பரே. என் கண்ணீரெல்லாம் தூக்குல வச்சிருக்கும் தகப்பனே. என் பாரமெல்லாம் தோல்ல சுமந்திட்ட மீட்பரே. கரங்களை உயர்த்தி நாளுதா குரல் கேட்டு என் வியாகுலம் அறிகிறீர். சில பேர் அட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. நம்ம அழுத நாம பேருக்கு தெரிஞ்சிடும். நம்ம கஷ்டத்தை சொல்லி யாரும் நம்ம உள்ள அழுவாங்க. சில பேர் உள்ள அழுவாங்க. சில பேர்
தகப்பனுக்கு அந்த அழுகையின் சத்தம் கேட்டு கருத்திலிருந்து ஒரு தூதனை என் ஆண்டவர் ஆண்டவருக்கு அனுப்பி ஆகவே நீ அழாதே என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க சத்தம் போயிட்டு அழுதாலும் உள்ளக்குள்ளவே அழுதாலும் உங்க அழுகையின் சத்தத்தை பரலோகத்தில் என் ஆண்டவர் கேட்கிறார். உங்க அழுகையின் தூக்குகளை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் அழுதால் என் யாரும் என் கண்ணீரெல்லாம் துருத்தில என் பாரமெல்லாம் தோழல சுமந்திட்ட நல்ல விசுவாசத்தோடு என் பாரத்தை உங்க மேல வைக்கிறப்பா. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி. இப்பவே உங்க பாரத்தை இயேசு சுமக்கிறார், இயேசு சுமக்கிறார். கர்த்தரே உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற ஆதரிக்கிற ஒரு கரத்தை என் ஆண்டவர் பிடிச்சு வைக்கிறார். இப்போது நீட்டுகிறார். ஒன்ன மட்டும் நீங்க மறக்காதீங்க. அழுதா யாரும் என்ன கேட்க ஆளுல நினைக்காதீங்க. அழுதா உண்மையை விசாரிக்க எனக்கு ஆளுல நினைக்காதீங்க. நீ எங்க அழுதாலும் அந்த சமூகத்தில் எழுதினா அழுகையின் சத்தத்தை கேட்டு உனக்காக ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்புவார். உனக்காக மட்டும் அனுப்புவார். உன்னை விடுவிக்க அனுப்புவார். உன் கண்ணீரை துடைக்க அனுப்புவார். உன் வேதனையை மாற்ற தூதன் ஆண்டவர் அனுப்புவார். மனிதனுக்கு முன்னாடி அழாதீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி அழுங்க. அவர் சமூகத்தில் அழுங்க, அதுக்கு பதில் உண்டு. ஒவ்வொரு பாரத்தை கதை சுமந்து கொள்ளுங்க. பிரச்சனை வந்திருக்கப்பா. இயேசுவே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணுங்கப்பா. ஆலயத்தை விட்டு அவர் வெளியே போங்கப்பா. சுகத்தோடு போனப்பா, போனப்பா, சமாதானத்தோடு போனப்பா. உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். சொல்லுங்க. ஆமென்.